வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். முதல் வரியில் பார்க்குறோம் நமக்கு ஒரு பாலகன். ரெண்டாவது வரியில் பார்க்குறோம் நமக்கு ஒரு குமாரன். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் அப்படியே சற்று கவனிக்கிறீங்களா? கவனிங்க சின்ன பிள்ளைங்க, வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. முதலாவது நல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய ஒவ்வொரு அந்த நெருங்கி நிற்கிற அவருடைய படியின் அனுபவத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களை எப்படி கரம் பிடித்து அழைத்து செல்கிறார், எப்படி உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், நீங்கள் எப்படி அவருடைய கரத்தை பிடித்து நடக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது ஒரு அனுபவம் பாலகனுக்குரிய ஒரு அனுபவம். முதலாவது அனுபவம் பாலகன்னா யாரு? குழந்தை. குழந்தைக்குரிய அனுபவம். கர்த்தர் ஆற்றுவார், கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இல்லையா? பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, அதை பற்றி பேசலை. ஆனால் பாலகனுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, உங்களை ஆற்றும்படி தேற்றும்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதனால தான் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாலகனா முதலாவது ஆண்டவர் வெளிப்படுறார். நீங்கள் எப்போ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு பாலகனா வெளிப்படுறார். பாடுகளை குறித்து உங்களுக்கு அப்போ புரியாமல் இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய ஹைலைட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜ், நீங்கள் சபைக்கு வரக்கூடிய அந்த முதல் ஸ்டேஜை இது குறிக்கிறது. என்னது? நமக்கு ஒரு பாலகனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க, புத்தாடை புதிய துணி போட்டால் தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும், பிரியாணி செஞ்சால் தான் கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும், கையில் காசு இருந்தால் சந்தோஷம், பாஸ்டர் வாக்குத்தத்தம் சொன்னால் சந்தோஷம். இது எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு குழந்தைக்குரிய ஒரு அனுபவம். இந்த முதல் ஸ்டேஜ் குழந்தைக்குரிய ஒரு அனுபவம். இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இல்லையா? ஆனால் அதோடு கூட நம்முடைய காரியங்கள் அல்ல, படிப்படிப்படியாக நம்ம அந்த குழந்தைக்குரிய காரியங்களிலிருந்து வளர தேவன் விரும்புகிறார். கையோ தலையில் சொல்லுவோம், நம்ம வளர்ச்சி அடையக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இன்றைக்கி குழந்தையை பிரதிஷ்டை பண்ணோம். இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணி ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி குழந்தை பிரதிஷ்டைக்கு கூட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? என் செல்லம் 20 வருஷமாக குழந்தையாகவே இருக்குது, பாஸ்டர் மறுபடியும் இன்னொரு முறை பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருந்தாலும் கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். அப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்ட முதல் அனுபவத்தில் நீங்கள் சபைக்கு வரும்போது ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் குழந்தைகளாக இருக்கலாம். ஜெபம் பண்ணா தெரியாமல் இருக்கலாம், பாடல் பாட தெரியாமல் இருக்கலாம், கொடுக்க தெரியாமல் இருக்கலாம், ஊழியம் செய்ய தெரியாமல் இருக்கலாம்,
பரிசுத்த வாழ்க்கை தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு சாட்சிக்குரிய வாழ்க்கை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது என்ன முதல் அனுபவம் அப்படின்னா, நீங்கள் எப்படியெல்லாம் இந்த சபையில் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், குறைவுபடலாம், ஆனால் அது குழந்தைக்குரிய ஒரு அனுபவம். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் இருக்கிறது குமாரனுக்குரிய அனுபவம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ இந்த குழந்தைக்குரிய அனுபவத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். வேகமாக நம்ம கொஞ்சம் போனதான் இயேசு சொன்னது, பிதாவே, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல்ல இருக்கிற ஒரு அனுபவம், நீங்க சபையில வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டீங்க, இப்பதான் வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக தான் பாலன் கொடுக்கப்பட்டார். அந்த பாலகனாகிய இயேசுவின் மூலமாக அவருடைய வார்த்தை உங்களுக்கு அப்படியே தேனை போல கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையை தேற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கைக்கு அப்படியே வெளிப்பாடாக வரும். ஆண்டவர் என்னோட பேசினாரு, ஆண்டவர் என்னை உயர்த்தனன்னு சொன்னார், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்னு சொன்னார், என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னார். கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வெளிப்படுத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். கைகளை வைத்து தலையில சொல்லுவோம். இது ஒரு அருமையான அனுபவம். அடுத்த ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாலகனை குறித்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் சொல்றாரு. பகைஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால், பாலகர் வாயில் என்னத்தை உண்டு பண்றாரு ஆண்டவர்? பெலன். என்னது பெலன் அப்படின்னா என்ன? பாலகர் வாயில பெலன் உண்டு பண்றாரு. அதை மத்தேயு புஸ்தகத்தில் வரும்போது தெளிவாக விவரிக்கிறார் பாருங்க. மத்தேயு 21:16 வாங்க. இந்த வசனத்தினுடைய விளக்கம் இங்க சொல்லப்படுகிறது. என்ன பார்க்கிறோம்? இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப பலன் என்று சொல்லும் பொழுது என்னன்னா, கர்த்தர் துதிக்க வைக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? துதிக்க வைக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். இதான் பாலகனுக்குரிய அனுபவம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. இந்த பாலகனுக்குரிய அனுபவத்தில் நம்ம நல்லா வளரணும். இந்த பாலகன் அப்படியே வளர்ந்துதான் ஆண்டவர் குமாரனா மாறுறார். அல்லேலூயா. இந்த பாலகனுக்குரிய அனுபவத்திலே நிறைய பேர் தேங்கி நின்றுறாங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வருகிறோம், ஆசீர்வாத செய்தி மட்டும் நமக்கு பிடிக்குது, ஊழியம் செய்ய மாட்டோம் இல்லையா? கர்த்தருக்காக கொடுக்குற அனுபவம் இல்லை, பாடுகளை சகிக்கிற அனுபவம் இல்லை, மன்னிக்கிற ஒரு அனுபவம் இல்லை இல்லையா? சத்தியத்தை அறிகிற ஒரு அனுபவம் இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம் இல்லை, சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக தூணாய் நிற்கிற ஒரு அனுபவம் இல்லை. நிறைய நேரங்களில் நான் சொல்லுவது போல பார்வையாளர்களாய் வருகிறோம், பங்குதாரர்களாய் மாறாமல் போகிறோம். சபைக்கு யாரா வரும்? நேற்று தினத்தில் தம்பிங்கெல்லாம் இங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இருந்தது 4 வாலிபர்களும் என்னமோ தான். ஆனால் நம்ம சபையில் ஏராளமான பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் பார்வையாளர்கள். நான் சொல்லட்டுமா? அவங்க யார் தெரியுமா? ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க? அவங்க கிறிஸ்துவை எப்படியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. வருஷம் பல நாட்கள் சபைக்கு இல்லை, ஆனால் கிறிஸ்மஸில் அவங்கள பார்க்க முடியும். அல்லேலூயா. நியூ இயரில் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாள் புனித வெள்ளியில் பார்க்க முடியும், ஈஸ்டர் பண்டிகையில் பார்க்க முடியும். இவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்?
ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. குழந்தைக்குரிய ஒரு கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பாலகருக்குரிய கிறிஸ்தவர்கள் உண்மைதான். ஆனால் நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. நம்முடைய வளர்ச்சி கர்த்தரை அறிய வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். குழந்தைக்குரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. குழந்தையாகவே நம்முடைய ஜீவி இருந்துடக்கூடாது. சபைக்கு வருகிற நீங்க சத்தியத்திலே நீங்கள் வளர வேண்டும். இருதயத்திலே கசப்பை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. சபையில நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். பாலகருக்குரிய இயேசுவையே நீங்க பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஒரு பாலகனாகவே இருந்துடக்கூடாது. பவுல் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளரும்படி என்ன பண்ணுங்க? கலங்கமில்லாத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். குழந்தையாயிருக்கிற அனுபவத்துல நீங்க வசனத்து மேல வாஞ்சியா மாறிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் தினமும் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை பேர் வசனத்து மேல வாஞ்சியா இருக்கிறீங்க? பவுல் இன்னொன்னு சொல்றார். நான் வேகமா சொல்றேன், நேரம் கடந்து போச்சு. வேகமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மிக முக்கியமான வசனங்களாச்சும் உங்களுக்கு நான் வேகமாக காட்டுறேன். எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது. மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடம் பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்க உங்களை பார்த்து நான் யாரா பேசுறேன்? குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்க? குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஊழியக்காரர் கடிந்து கொள்ளும் போது மனஸ்தாபப்படுறோம், எச்சரிக்கும் போது மனஸ்தாபப்படுறோம் இல்லையா? நம்மளை நீதிமானாக்க விரும்புகிறோம். புத்தி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மனதில்லை, கீழ்ப்படிய மனதில்லை, முரட்டாட்டம் பண்ணுகிறோம். இது எதை காண்பிக்கிறது? குழந்தைக்குரிய அனுபவத்தில் நீங்கள் இன்னும் வளரல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப உயரமாக இருப்பாங்க, ஆளுங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க. ஆனால் அம்மா எனக்கு ஐஸு வாங்கி கொடுமான்னுவாங்க. உருவம் வளர்ந்துருக்கு, ஆனால் என்ன வளரல? இன்றைக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்கு? குழந்தை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆராரோ ஆரிரரோ ஆரிராரோ. நமக்கு ஒரு அந்த ஸ்டேஜிலே உட்காந்து இருக்கிறோம். இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நானே போகல. இன்னும் பிரசங்கத்துக்கு சொல்றேன். கைகளை தலையில சொல்லுவோம் அல்லேலூயா. சபையில் சாப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், வரிசையில் உட்காந்துருக்குறோம், எல்லாரும் பரிமாறுறாங்க. நம்ம பிரியாணியில் மட்டும் என்ன விழலை? ஏன்? அது எப்படி நடக்கும்? எப்படி ஆயிற்று? பாஸ்டர் ஏமாத்திட்டாரா? கவனிங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அம்மா எனக்கு மிச்சர் இல்லை, அவங்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டீங்க. எனக்கு மிச்சர் இல்லை, எனக்கு மிட்டாயில் அவனுக்கு 2 மிட்டாய் இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது. எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க? குழந்தை கிறிஸ்தவங்க. அம்மா என்ன அவன் அடிச்சிட்டா, அவன் என்னை கிள்ளிட்டா. எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க? அல்லேலூயா. வளர்ந்த கிறிஸ்தவங்க பிள்ளைங்க அடிச்சிட்டாலும் பிடிச்சிட்டாலும் அதை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு குழந்தைகள் என்று சொல்லி அவர்கள் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு மகிமையாய் நிற்பார்கள். கையோட்டல்ல சொல்லுவோம். நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்துவலாக இருக்கிறீங்க? இன்னும் 10 வருஷம் கிறிஸ்துவன் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவை எப்படி வெளிப்படுகிறது? மாமியாரை மன்னிக்க முடியல, மருமகளை மன்னிக்க முடியல, கணவனை மன்னிக்க முடியல, பெற்றெடுத்த பிள்ளைகளை மன்னிக்க முடியல,
உறவுகளை மன்னிக்க முடியல. மன்னிப்பின் அபிஷேகம் நம்ம உள்ளத்துல பாய்ந்து இருக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லி பாருங்க, டேய் ஏன் ஸ்கூல் போல, ஏன் படிக்கல, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா, எங்க குழந்தை எங்க காணோம் அப்படின்னா போய் பெட்ல போய் என்ன பண்ணோம், இப்படியே அப்படி இருக்கும் இல்ல. இன்னைக்கு நம்முடைய ஜீவி எப்படி இருக்கு? இருதயத்தில் இருக்கிற கசப்பு இருதயத்துக்கே தெரியும். முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இல்லையா? அப்பா ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாரு, கையை அப்படி உயர்த்திருப்பார், அவ்வளோதான். கையை அப்படி உயர்த்தினோடனே அம்மா அப்பா அடிச்சிட்டார் அப்படின்னு அந்த குழந்தை என்ன செய்யும்? அடிக்க கூட மாட்டார். கையை அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணோம் அம்மா கிட்ட, என்னது அம்மா அடிச்சுட்டாருமா அப்படின்னோம் இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறோம்? பாசாங்கு செய்கிறவர்களா? நான் சொல்லட்டுமா, நிறைய விசுவாசிகள் நல்ல ஆக்டராக இருக்கிறாங்க, நடிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு நடிகர்கள் தேவையில்லை, ஆண்டவருக்கு வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் தேவை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவருடைய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நீ வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஆக்டரா வளரணும்ன்ற தேவன் விரும்பல. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 வாசித்து பாருங்க. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஐயா மாறுங்கன்றாருங்க. உன் மனசு புதுசா மாறணுமே. சபைக்கு நீ எப்படி குழந்தையா வந்தையோ, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து எப்படி குழந்தையா வந்தையோ, ஜெபத்தில் ஆர்வம் இல்லை, பரிசுத்தத்தில் ஆர்வம் இல்லை, சாட்சியா வாழறதுல ஆர்வம் இல்லை, கொடுக்கறதுல ஆர்வம் இல்லை, ஊழியம் செய்யறதுல ஆர்வம் இல்லை, மன்னிக்கிறதுல ஆர்வம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுல ஆர்வம் இல்லை, முழங்கால் படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதில் ஆர்வம் இல்லை. இன்னும் குழந்தையாய் என்ன பார்க்குறோம்? நமக்கொரு பாலகன் பிறந்தார். ஐயா குழந்தை கிறிஸ்துவங்க. பவுல் இன்னொன்று சொல்கிறார், எடுத்து வாசிங்க. சத்தியத்தை சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணணும். 1 கொரிந்தியர் 13 வேகமாக 1 கொரிந்தியர் 13 11 நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். 11 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் டிவியில் பாருங்கள், அதை குறித்து கொள்ளுங்க. வசனத்தை கவனிச்சிங்கன்னா தான் நம்ம உண்மையிலே குழந்தைக்குரிய கிறிஸ்தவர்களாக இருந்து அந்த ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் மாறணும். வாசிங்க. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. நான் குழந்தையா இருந்த பொழுதோ குழந்தைகளை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் வளர்ந்த பொழுதோ என் குழந்தைக்குரியவர்களை ஒழித்து விட்டேன். பிறர் மேலே குற்றம் சொல்கிறது, பிறர் மேலே கோல் மூட்டுறது, பிறருக்கு போட்டு கொடுக்கறது, பிறர் காரியங்களை இழிவுபடுத்துறது, மற்றவங்களை தூஷிக்கிறது, மற்றவங்களை அவமானப்படுத்துறது, குழந்தைக்குரிய காரியங்களை ஒழித்து விட்டேன். நான் ஒரு ஜென்டிலான கிறிஸ்தவனா, நானும் என் ஆண்டவரும், கையோ தலையில் சொல்லுவோம், நானும் என் தேவனும் சபைக்கு வரமா, நானும் என் ஆண்டவரும், அல்லேலூயா. உமது முகம் நோக்கி நான் பார்க்குறேன் ஆண்டவரே. எனக்கு பக்கத்தில் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் உம்மை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவர். அன்பு செலுத்தும்படியாக தான் எனக்கு நேரம் இருக்குது. கையோ தலையில் சொல்லுவோம். சண்டை வாங்குறதுக்கோ, தவறான காரியங்களை பேசுகிறதுக்கோ, முறுமுறுக்கிறதுக்கோ, குறை சொல்கிறதுக்கோ எனக்கு நோ டைம். என் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும், சாட்சியாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் வளர்ந்த கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் என்று எனக்கு சொல்ல வேண்டும். கையோ தலையில் சொல்லுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு குழந்தையை போல யோசிக்கிறீங்க, குழந்தையை போல பேசுகிறீங்க. சபையில் இருக்கிற காரியங்கள்லாம் என்னென்ன குறைவுகளை, நாம் எல்லாரும் குறைவுள்ளவங்க தான், அந்த குறைவுகளை நிறைவாக்க தான் ஆண்டவர் சர்ச்சுக்கு கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே ஒருவேளை நல்ல கவனிங்க, எல்லாரும் ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரே கிழமையில் எல்லாரும் பிறந்தீங்களா? சொல்லுங்க.
இங்கே வளர்ந்தவங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகம், ஒருத்தருக்கு அதை விட கம்மி, ஒருத்தர் சின்ன குழந்தை, ஒருத்தர் அதை விட கை குழந்தை, இப்படி வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, குறைஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸும் ஒரே மாதிரி இருக்காது. அல்லேலூயா. சபையில் பெரியவங்க கொஞ்சம் ஜென்டலாக நடந்துக்குவாங்க, கொஞ்சம் வாலிபர்கள் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, அதை விட குழந்தைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, அதை விட சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி நடந்துக்குவாங்க, அதில் விட சின்ன பிள்ளைங்க ஒரு சோத்தெல்லாம் கிரிக்கெட் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சில குழந்தைங்க கையில் வச்சு அவங்கள தாளாட்டினா தான் என்ன பண்ணுவாங்க, சத்தம் போடாமல் இருக்கும். இதை குழந்தைகளாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்குரிய பருவத்தில் குறைகளை பார்த்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நாம் வந்த காரியம் என்னென்னா, என் தேவாதி தேவனை பார்ப்பதற்கு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ பாலகர் வாயில் ஆண்டவர் துதியை வச்சிருக்கிறாரு. அவரை துதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 46, 47, 48 பார்க்குறோம். மரியாள் கர்த்தரை துதித்தாள். ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்ம வாயில் வச்சிருக்கிறாரு. சபைக்கு வந்த உடனே கர்த்தரை துதிக்கணும். 2வது பார்க்குறோம், லூக்கா 2:14 தேவ தூதர்கள் கர்த்தரை துதித்தார்கள். லூக்கா 2:14 தேவ தூதர்கள் கர்த்தரை துதித்தார்கள். 3வது பார்க்குறோம், லூக்கா 2:20 மேய்ப்பர்கள் கர்த்தரை துதித்தார்கள். லூக்கா 2:25, 28 சிமியோன் கர்த்தரை துதித்தான். லூக்கா 2:37, 38 அன்னாள் கர்த்தரை துதிக்கிறாள். அந்த ஒரு அதிகாரம் முழுவதுமே கர்த்தரை துதிக்கிற அதிகாரமாய் நிரம்பி இருக்கிறது. அப்போ துதியின் மகத்துவத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ சர்ச்சுக்கு வரக்கூடிய பிள்ளைங்க குழந்தைகளாக இருக்கிற ஸ்டேஜில், ஞானஸ்தானம் எடுத்த ஸ்டேஜில் சபைக்கு வருகிற நீங்கள் ஆவிக்குறி ஜீவித்தில் வளரணும்னா வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்கணும், துதிக்கிறதுல வாஞ்சையாக இருக்கணும். கை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு வருது எந்த நோக்கத்தோடு இருக்கணும் தெரியுமா? குறையை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. யார் எந்தெந்த குறையில் இருக்கிறாங்க, ஐயையோ இது உச்சா போயிடுச்சு, ஐயையோ இது டவுசர் போடலை, ஐயையோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது குழந்தை அப்படிதான் இருக்கும். நீ ஏன் குழந்தைய பார்க்குற? வளர்ந்தவங்களை பாரு. கையை ஒரு தலையில் சொல்லுவோம், கரங்களை ஒரு தலையில் சொல்லுவோம். முதல்ல ஆண்டவரை பார்க்கணும், 2வது ஊழியக்காரை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? முதல்ல கர்த்தரை பார்க்கணும், 2வது ஊழியக்காரை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், அவங்க கற்றுத்தரதை பார்க்கணும், அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். நீங்கள் விசுவாசிகளை பார்த்து இடர்கள் அடையக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்வார்கள். 2வது நம்ம பார்க்குறோம், வாசிங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில். வேகமாக வாசிங்க. இப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இப்பதாங்க அடுத்த ஸ்டேஜ் வருது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கை தட்டுங்களேன். குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? பலியாக கொடுக்கப்பட்டார். கைகளை தலையில சொல்லுவோம். இது பாடுகளை சகிக்கிற ஒரு அனுபவம், இது தியாகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம், இது சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இது மன்னிக்கிற ஒரு அனுபவம், இது கசப்புகளை சகிக்கிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிலுவை பாடுகளை சகித்தது போல இந்த 2வது ஒரு அனுபவத்துக்குள்ளே நீ வளரணும். கையோட்டல்ல சொல்லுவோம். இன்னும் பாலகனாகவே இருக்க கர்த்தர் உன்னை அழைக்கலை, உன்னை குமாரனாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ குமாரனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். வேகமாக வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த குமாரனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த குமாரன் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சத்தத்தை நீங்களும் நான் என்ன செய்யணும்? கேட்கணும். இதுதான் 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா குமாரனுடைய ஒரு அனுபவம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன், அடுத்து நமக்கு ஒரு குமாரன். கையை தலையில் சொல்லுவோம். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். குமாரன் விடுதலை ஆக்கினால், இந்த ஏரியாவில் தான் நீங்கள் எந்தெந்த அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை ஆகணுமோ விடுதலை ஆக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எந்தெந்த பாவ கட்டுக்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படணுமோ, எந்தெந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கப்படணுமோ, இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லா கட்டுக்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்.
எல்லா பாவ சாப கட்டுக்களிலிருந்து இங்கே விடுவிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். மனம் திரும்புகிற ஒரு சூழ்நிலை, மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். அப்பவே நீங்கள் மனம் திரும்பினோம். பாவ அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நீங்கள் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டா அப்படியே நீங்கள் இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. உங்கள் குணம் மாறணும், உங்கள் பேச்சு மாறணும், உங்கள் சிந்தை மாறணும், உங்கள் இருதயம் மாறணும். ஆண்டவருக்குள்ள கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ குமாரன் உங்களை விடுவித்தால் நிச்சயமாக நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அடுத்து இன்னொரு வசனத்தை பார்க்குறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 24. நோவாவின் காலத்திலே 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. 42 சொல்றாரு, குமாரனை குறித்து சொல்லும்போது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல நடக்கணும் ஆண்டவர் சொல்றார். தண்ணினால மழையினால அழிக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் தான். ஆனாலும் நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது சொல்லுங்க? ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போனது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, பெரிய வெள்ளமோ பெரிய ஆபத்தோ பெரிய சேதமோ உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வராதபடிக்கு தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். நல்ல கரங்களை போய் தலையில் சொல்லுவோம். இது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட நெருங்கி நின்று நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு விரோதமாக எந்த தவறு செய்தாலும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் குமாரனுடைய அனுபவம். குமாரனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் இரட்சகராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். குமாரன் பாலகன் சிந்தல, யார் சிந்தி இருக்கிறார்? குமாரன் சிந்தி இருக்கிறார். அந்த குமாரன் மூலமாக நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும். கையை தலையில் சொல்லுவோம். மூன்றாவது ஒரு அனுபவம், ஒவ்வொரு காரியமாக நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46-50 வாசிங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகிறார். ஞாபகத்தில் வச்சுட்டு வரீங்களா? முதலாவது என்ன அனுபவம்? பாலகன். ரெண்டாவது யாரு? குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனாக இருக்கிற நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் குமாரனாக வெளிப்படுகிறார். அந்த குமாரனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அவர் பரிசுத்த ரத்தம் உங்களை கழுவும். அவருடைய ஜீவ பலி உங்களை விடுவிக்கும். அவருக்காக நீங்கள் சாட்சியாய் சிலுவை சுமந்து வாழ்ந்து கர்த்தருக்கென்று ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது ஒரு அனுபவம் மத்தேயு 12:46 இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். பாருங்க, உன் சகோதரரும் தாயாரும் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, கவனிங்க, தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாலகன்ற ஸ்டேஜில், குழந்தைன்ற ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் மேலே போய் குமாரனுக்குரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் அவர் தன்னை யாராக சொல்லுகிறார் தெரியுமா? யாராக சொல்கிறாருங்க? பிரதர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிரதர். நம்ம ஏன் சபையில் இருக்கிறவங்கள பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னா
இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக வெளிப்படுறாரு. நம்ம சபையில் இருக்கிறவங்களும் நம்ம சகோதர சகோதரிகள், ஒரு குடும்பமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை தலையில் சொல்லுவோம். மற்றவர்களை குறை சொல்ல அனுபவம் இல்லை, இது ஒரு ஃபேமிலி. பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்கள், இது சபை, ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பத்தில் நீங்களும் நானும் அங்கத்தினர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உங்களுடைய சொந்த குடும்பத்தை எவ்வளவு கண்ணியமாக பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமோ, இந்த சபையும் ஒரு குடும்பமாக நினைத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இது சர்ச் என்பது ஹோட்டல் கிடையாது. அவங்கவுங்க டிஃபன் சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு போகிறதில்ல, காணிக்கை போட்டுட்டு இப்போ பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, அடுத்த டேபிளில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, இந்த டேபிளில் இருக்கிற யாருன்னு தெரியாது, சர்வர் யாருன்னு தெரியாது, முதலாளி யாருன்னு தெரியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது ஹோட்டல் அல்ல, இது ஃபேமிலி. அல்லேலூயா. இது குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்கள் பங்கெடுக்கணும். இந்த குடும்பத்தில் உரசல்கள் இருக்கும், இந்த குடும்பத்தில் மன்னிப்பு இருக்கும், இந்த குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கும், இந்த குடும்பத்தில் அக்கறை இருக்கணும், இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும், இந்த குடும்பத்தில் பகிர்ந்து சாப்பிடணும், இந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்வதுக்கு தூக்கி நிறுத்தணும், கை கோர்க்கணும். கைகளை தலையில் சொல்லுவோம். அவர்களை தான் பார்த்து சொல்கிறாரு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராக இருக்கிறீங்க? ஐயோ அவளை பாரு, ஐயோ இவளை பாரு, அவள் புடவையை பாரு, அவளுடைய கம்மலை பாரு, அவன் ஃபேண்ட்டு சட்டையை பாரு அப்படின்னு சொல்ல நாம் அழைக்கப்படலை. அவர்களும் நாமும் எல்லோரும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கையை தலையில் சொல்லுவோம். தாயும் தகப்பனும். கைகளை தலையில் சொல்லுவோம். அப்போ யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு? இவர்களே என் சித்தத்தை செய்கிற இவர்களே என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நீங்கள் அவருக்கு சகோதர சகோதரிகளுமாய் மாறுகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் தெருவில் ஏதாவது ஒரு பிசாசு ஆடுதா? பாஸ்டர் ஆராரோ ஆரிரரோ, சீக்கிரம் வாங்க பாஸ்டர், அப்பா சீக்கிரம் வாங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். குமாரனை உடையவனாக இருக்கிறீங்க, குமாரன் ஜீவன உடையவனாக இருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே இந்த மகனை விட்டு வெளியே போ. கர்த்தர் யாருக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு? நீங்க அற்புதத்தை செய்யணும். நீ உபவாசிக்கணும், உபவாச ஜெபத்துக்கு வரணும், தேவனிடத்துல கதறணும், அர்ப்பணிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கீழ்ப்படியணும். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ பாலகனுக்குரிய அனுபவம், பாலகனுக்குரிய அனுபவம். ரெண்டாவது என்ன அனுபவம்? குமாரனுக்குரிய அனுபவம். மூணாவது சகோதரனுக்குரிய அனுபவம். நாலாவது நண்பனுக்குரிய அனுபவம். கையை தலையில் சொல்லுவோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யாருங்க சொல்லுங்க? என் சகோதரன் முடிச்சிட்டுமே, ஃப்ரெண்டு. கையை தலையில் சொல்லுவோம். அதுதான் வாசிக்குமே. யோவான் 15, 13, 14, 15 வசனத்தை அப்படியே வாசிக்குது என்பதை. யோவான் 15 போடுங்க. 14வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என் ஃப்ரெண்டு. பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க, ஆண்டவருக்கு நீங்க ஃப்ரெண்டு. யாருக்கு ஃப்ரெண்டு? உன் நண்பன் யார் என்று சொல். சொல்லுங்க. என்னது? உன் நண்பன் யார் என்று சொல். நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். உங்க ஃப்ரெண்டு யாரு? பக்கத்துலேயே கேட்டுங்க, என்ன கேட்காதீங்க. உங்க நண்பர் யாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் அநேக வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் கெட்டு சீரழிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கெட்ட நண்பர்கள். பேட் ஃப்ரெண்ட்ஸ் பேட் வே, குட் ஃப்ரெண்ட்ஸ் குட் வே அப்படின்னாரு ஒருத்தர். உன் நண்பர்கள் சரியாக இருப்பாங்களா, நீ சரியாக இருப்ப. உன் நண்பர்கள் சரியில்லாதவர்களாக இருப்பாங்களா, நீயும் சரியில்லாததான் மாறி போவ. அல்லேலூயா. உன் நண்பர் யார் என்று சொல். நீ பழகிறவங்க யார் என்று சொல். நீ பேசுகிறவங்க யார் என்று சொல். நீ அவங்களோட ஐக்கியப்படுறவங்க யார் என்று சொல். நீங்கள் வாழ்க்கையை நிதானிச்சு பாருங்க. உங்களோடு ஒட்டி உறவாடுறவங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க சரியில்லாத நபரோடு நீ இருப்பாயானால் உன் வாழ்க்கை வேஸ்ட், டோட்டல் டேமேஜ். நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க, சபையோட ஐக்கியமாக இருக்கிறவங்க, பரிசுத்தமாக வாழறவங்க, பைபிள் வாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவரோட உன்னுடைய ஐக்கியம் இருக்குமானா நீ டாப்பு. கைத்தட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
கர்த்தர் உன்னை டாப்பா உயர்த்துவார் ஐயா. ஏன்னா உன் நண்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருதயத்தில் இருக்கிறது உனக்கு தெரியும். அவரோடு ரொம்ப நேரம் பேசுவேன். நிறைய நேரத்தில் ஃபோனில் யார் கூட அதிகமாக பேசுவாங்க? ஃப்ரெண்டு. யாருங்க? ஃப்ரெண்டு கூட தான். ஃபோனை எடுத்தால் பல மணி நேரம். நான் சொல்லட்டுமா, உன் நண்பர் இயேசுவாய் மாற வேண்டும். ஆபிரகாமுக்கு யார் தெரியுமா ஃப்ரெண்டு? ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏசாயா 41 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தாசனாகிய இஸ்ரவேலே. ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன சொல்றாரு? என் சிநேகிதனான, என் சிநேகிதன்றாருங்க. அதே நம்ம யாக்கோபு நீங்க 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அது போடுங்க பிரதர். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன். ஏன் ஆபிரகாம கர்த்தர் டாப்ல உயர்த்தினாரு? ஏன் ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தாரு? இன்னைக்கு ஜாதிகளின் தகப்பனா கர்த்தர் வச்சாரு, விசுவாச தகப்பனா உயர்த்தினார்னா அவன் தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்டு எண்ணப்பட்டான். கையொத்தலையில சொல்லுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறீங்க? உன் ஃப்ரெண்டு ஜீசஸா இருந்தா உன் லைஃப் மாறும் ஐயா. உன் ஃப்ரெண்டு இயேசுவா இருந்தா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். உனக்காக யாரும் உயிரை கொடுக்கல, இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தா. ஏன்னா உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறார். அல்லேலூயா. உயிருள்ள நண்பனா உன்னை நினைக்கிறார். நீ இன்னும் பாலகனாவே குழந்தை வச்சு தாளாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆராரோ ஆரிரரோ அப்படியே ஸ்டேஜில் இருக்கிற. நீ குமாரனை விசுவாசிக்கணும். நீ சகோதரனா மாறணும். நீ நண்பன்ற லெவலுக்கு வரணும். கையில் தலையில் சொல்லுவோம். அடுத்து மத்தேயு 25. அடுத்த ஸ்டேஜ் என்ன? கடைசியாக ஒரு ஸ்டேஜ் சொல்லி முடிக்க போகிறேன். மத்தேயு 25 1வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். யாரை சந்திக்க போகிறோம்? மணவாளன் கிறிஸ்து இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? நீங்களும் நானும் யாருங்க? மணவாட்டி. அவர் இயேசு யாருங்க? மணவாளன். மணவாட்டினா என்ன? நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள். கைகளை தலையில சொல்லுவோம். உங்களை கர்த்தர் நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிச்சயம் பண்ணப்பட்ட பொண்ணை எங்கேயுமே ஊரை சொத்தை அனுப்ப மாட்டாங்க. ஏன்? அந்த பொண்ணு என்ன செய்யப்பட்டிருக்கு? நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? நிச்சய பக்கத்தில் கைப்பிடி சொல்லி, நீ நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு. அல்லேலூயா. மணவாளனை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. மணவாளன் வரப்போறார். அவர் எதிர்கொண்டு நாம் அவரோடு கூட ஐக்கியமாக போகிறோம். 2 கொரிந்தியர் 11 பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் தெளிவாக சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். வேகமாக நம்ம டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம புறப்படுவோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. சகோதரி, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கவனிங்க. என்ன கன்னிகையாக? அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. பவுல் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கு உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நீங்க யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க? கற்புள்ள கன்னிகையாக. யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. கையை தலையில சொல்லுவோம். நீங்க நியமிக்கப்பட்ட பொண்ணு. உலகம் நம்முடைய புருஷன் கிடையாது. சினிமா நம்முடைய புருஷன் கிடையாது. கையை தலையில சொல்லுவோம்.
இந்த உலக அசுத்தம் நமக்கு புருஷன் கிடையாது. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் உலகத்துக்குரியவர்களா, உலக தீமையில், உலக பாவத்தில், உலக அசுத்தத்தில், உலகத்துக்குரிய மனுஷனாக வாழறீங்களோ, உலகத்தை தேடி போகிறீங்களோ, அரசியலை தேடி போகிறீங்களோ, நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனை விட்டு விலகி போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையை தலையில் சொல்லுவோம். உலகத்தோடு கூட நமக்கு ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு மரிச்சா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவியா? இன்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நீ நிற்பது நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை. உனக்கு ஜீவனை கொடுத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. உன்னை ஆக்சிடென்ட்ல காப்பாற்றினது கர்த்தருடைய கிருபை. உன்னை சாப்பிட வைக்கிறது கர்த்தருடைய கிருபை. உன் குடும்பத்தை வாழ வைக்கிறது கர்த்தருடைய கிருபை. உன்னையும் மனைவி பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிறது கர்த்தருடைய கிருபை. குழந்தையா கொண்டு வந்தாங்க, அந்த குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இனிமே சர்ச்சுக்கு ஐயா குழந்தை நடக்கணும். குழந்தை நடக்குது, பரவாயில்லையே, இனிமே சபைக்கு போக மாட்டேன். அப்படியா? குழந்தை படிக்கணும், குழந்தைக்கு நல்ல திருமணம் பண்ணணும், அந்த குழந்தை வளரணும், அந்த குழந்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கே உங்க குடும்பத்தில் சாபம், ஏன் உங்க பிள்ளைகள் மேல சாபம், ஏன் உங்க மனைவி மேல சாபம், ஏன் உங்க கணவர் மேல சாபம், என் குடும்பத்து மேல சாபம், அந்த சாபம் ஒட்டி இருப்பதை நீங்க பார்க்கணும். என் குடும்பத்து மேல அந்த சாபம் வரக்கூடாது. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தலையில சொல்லுவோம். நீ கீழே கடைசியா வாசிங்க. ஒரே புருஷனுக்கு நியமித்தபடினால், 3வது வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. மனவாட்டியா இருக்கிறீங்க, மனவாட்டியா ஆயத்தப்படுங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழுங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 1 முதல் 9 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களை அடுத்ததாக என்னவா மாற்ற போகிறாரு? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கையவு தலையில சொல்லுவோம். நிச்சயம் பண்ணிட்டீங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போறாரு, உங்களை மனைவியாவே மாத்திக்க போறாரு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்துக்கு கொண்டு போய் உங்களை வாழ வைக்க போகிறோம். அவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவரை நாம் உயர்த்த போகிறோம். அதுக்கு தகுதி உடையவர்களாக இப்போது ஆயத்தம் பண்ண நாம் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கைகளை நல்ல சத்தமாக உயர்த்தி. எத்தனை விதத்தை பார்க்குறோம்? 6 வித அனுபவங்களை பார்த்துருக்குறோம். வரிசையாக சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். காணிக்கை எடுத்து முடிச்சிட போகிறோம். சொல்லுங்க, நீங்கள் யாரா எப்படிப்பட்ட அனுபவத்திலே தேங்கி நிற்கிறீங்கன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நம்பர் 1 பாலகனுக்குரிய அனுபவம். 2வது குமாரனுக்குரிய அனுபவம், சகோதரனுக்குரிய அனுபவம். 3வது படிக்கட்டு. 4வது சிநேகிதனுக்குரிய அனுபவம். 5 மணவாட்டி. அடுத்து மனைவி. கரங்களை தலையில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு படிப்படியாக ஆண்டவர்கிட்ட போய் ஐக்கியமாகணும். ஆமென். குழந்தைக்குரிய அனுபவத்தை மாதிரி, குமாரனுக்குரிய அனுபவம் மாதிரி, அடுத்தது சிநேகிதனுக்குரிய அனுபவம் மாதிரி, சகோதரனுக்குரிய, அடுத்து சிநேகிதன், அடுத்து மணவாட்டி, அடுத்து மனைவியாக ஆண்டவரோடு கூட வாழணும். அந்த உறவு அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறார். அந்த அளவுக்கு உறவில் ஆண்டவரோடு வாழ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த கிறிஸ்மஸ் நாள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, நான் பாலகனாகவே இருந்துடக்கூடாது. என் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கணும். ஆண்டவரே, நான் மாறணும். ஆண்டவரே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவமாகணும். ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி.